ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. 11ஆம் வகுப்புக்கும் பெறுகிறதா பொதுத் தேர்வு என்ற ஒரு கேள்வி நேற்று முதல் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது. சில ஊடகங்களில் நம்ம தொடர்ந்து தந்தி டிவி உட்பட பல ஊடகங்களில் செய்தி வந்ததை நாம் பார்த்தோம். 11ஆம் வகுப்பிற்கும் பொதுத் தேர்வு வர இருக்கிறது. 10வது 12வதுல நடத்துவது போலவே 11ஆம் வகுப்புக்கும் ஒரு போர்டு எக்ஸாம், ஒரு பப்ளிக் எக்ஸாம் வந்து நடத்தப்பட இருக்கிறது என்பதற்கான முயற்சிகளில் தமிழக அரசாங்கம் ஈடுபட்டு வருகிறது என்ற செய்திகள். ஆக மொத்தம் 3 பொதுத் தேர்வுகளை தொடர்ந்து அடுத்தடுத்த வருடங்களில் மாணவர்கள் எழுதுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு விஷயம் எதற்காக நடத்தப்படுகிறது? ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும்போது தமிழகத்தில் பெரும்பாலான தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு 11ஆம் வகுப்பு பாடங்கள் நடத்தப்படுவதே இல்லை. கிட்டத்தட்ட நேரடியாக 2 வருடங்கள் 12ஆம் வகுப்பு பாடங்கள் தான் நடத்தப்படுகிறது. 11ஆம் வகுப்பில் கற்க வேண்டிய பல அடிப்படையான விஷயங்கள், 12ஆம் வகுப்புக்கு அடிப்படையாக அமையக்கூடிய பல விஷயங்கள் சரியாக மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுவதில்லை என்பது போன்ற பல குற்றச்சாட்டுகள் எழ அதை முறியடிக்கும் விதமாக இது போன்ற விஷயங்கள் கொண்டு வரப்படுகிறதா, அல்லது நீட் தேர்வு என்ற ஒன்றை எதிர்நோக்கி தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நீட் தேர்வு நடக்கிறதா இல்லையா, அது வந்து நம்ம மாற்ற போகிறோமா இல்லையா என்ற கேள்விகள் ஒரு புறம் எழுந்து கொண்டிருக்க, தற்போதைய அளவில் மே 7ஆம் தேதி நீட் தேர்வு நடக்க இருக்கிறது. தமிழக மாணவர்கள் உட்பட அனைவரும் எழுத இருக்கிறார்கள். இதற்காக தமிழக மாணவர்களை தயார்படுத்தக்கூடிய அடுத்த கட்ட முயற்சியாக இந்த 11ஆம் வகுப்புக்கான பொது நுழைவுத் தேர்வு என்பது அமைந்திருக்குமா? 11ஆம் வகுப்பு பாடங்களையும் சேர்த்து படிக்கும் போது அதற்கான அடுத்த கட்ட தேர்ச்சியை மாணவர்கள் பெறுவார்கள் என்ற அதற்கான ஒரு முயற்சியாகவும் கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்த எழுத்து எக்ஸாம் எழுதக்கூடிய, தேர்வு எழுதக்கூடிய முறைகளை மட்டும் மாற்றி அமைத்தால் போதுமா? நம்முடைய பாடத்திட்டம் 2006இல் எழுப்பப்பட்ட, அது செய்யப்பட்ட வடிவமைக்கப்பட்ட அந்த பாடத்திட்டம் என்பது இதுவரை மாற்றப்படாமல் இருக்கிறது. 12ஆம் வகுப்புக்கான பாடத்திட்டம் அதை மாற்றாமல் நீட் போன்ற தேர்வுகளை நம்ம அடுத்த கட்டமாக பொறியியலுக்கும் கூட அகில இந்திய தேர்வு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது போன்ற விஷயங்களை நம்முடைய பாடத்திட்டத்தை மாற்றாமல் நாம் எதிர்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா? இதெல்லாம் ஒருபுறம் இருக்க, நீட் தேர்வை எதிர்த்து தமிழக அரசாங்கம் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கிறது? சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டது, அது மத்தியில் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி அதற்கு அடுத்த கட்டமாக அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? வேற ஏதேனும் வழிமுறைகளை தமிழக அரசாங்கம் ஆராய்ந்திருக்கிறதா? மத்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு இதில் தொடர்ந்து விடாப்பிடியாக நீட் வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது. தமிழகத்திற்கு விலைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் சமீப காலங்களில் நமக்கு உடனடியாக ஏற்படக்கூடிய காலங்களில் தெரிகிறதா? இப்படி பல்வேறு கேள்விகளை எதிர்நோக்கி தமிழக மாணவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவை அத்தனையும் பற்றி தான் இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விரிவாக விவாதிக்க இருக்கிறோம். நீட் தேர்வு அதை தவிர்க்க முடியுமா, அல்லது தயாராக வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோமா என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன, எழுப்பலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அதன் செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அதே போல அதிமுகவின் சார்பாக அதன் செய்தி தொடர்பாளர் திரு செல்வராஜ் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அதே போல கல்வியாளர் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு கணேசன் அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். நால்வரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். 11ஆம் வகுப்புக்கும் போர்டு எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தமிழக அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. 10வது 12வதுக்கு ஏற்கனவே நமக்கு போர்டு எக்ஸாம் இருக்கு. 11ஆவதுக்கும் கூடுதலா போர்டு எக்ஸாம் அப்படிங்கிறது எதற்காக அவசியம்? அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தில் ஒரு எண்ணமே இல்லை, அந்த மாதிரி இல்லை. இது ஏன் இந்த செய்தி வருதுன்னு தெரியல. இன்றைக்கு கூட அதுக்கு தெளிவா, இன்னைக்கு கூட உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு தெளிவா சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த எண்ணத்தில் இல்லைன்னு. இப்போ +2 நீட்டு மாதிரி கொண்டு வந்துடக்கூடாதுங்கிறது தான் எங்கள் கவலை ஒழிய, தமிழக அரசு மட்டும் அந்த மாதிரி எண்ணத்தில் இல்லை. 11ஆம் கிளாஸுக்கு பொது தேர்வு வரப்போறதே கிடையாது. இப்ப இருக்கிற தேர்வு என்ன அடிப்படையில் இப்ப மாணவர்கள் தேர்வு எழுதுறாங்களோ அதுதான் இருக்கும். அதற்கான எந்த விஷயமும் கல்வித்துறையால முன்னெடுக்கப்படல. கல்வித்துறையில எந்த மீட்டிங்கும் அது தொடர்பா நடைபெறல, எந்த ஆலோசனையும் அதை பத்தி பண்ணவே இல்லை. தினசரி கல்வி அமைச்சர் கூட்டு பேசிட்டு இருக்காரு. இப்ப எப்படி போயிட்டு இருக்குது, மாணவருடைய பாடத்திட்டங்கள்ல இப்ப இருக்கிற கால சூழ்நிலைக்கு மாத்தணுமா, என்ன மாத்தி அமைக்க, அது மாதிரி எல்லாம் கலந்து பேசுறாங்க. அவங்களுடைய பாடங்களை 10வது 11வது படிக்கிற குழந்தைகளுக்கு புஸ்தகம் எடுத்துட்டு போகும், அவங்களுக்கு நெட்லயே, அவங்க செல்போன்லயே பாடம் எடுத்துக்கலாம், பிரிண்ட் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இப்போ பாடமெல்லாம் கொண்டு வர்றாங்க. அந்த மாதிரி இதுவும் டெவலப்மெண்ட், அதாவது மாணவர்களுடைய எதிர்காலத்துடைய சிந்திச்சு இன்னைக்கு அவங்கள தனியார் பள்ளிக்கு ஈக்குவலா கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அந்த அடிப்படையில் அமைச்சர் தீவிரமா செயல்பட்டு இருக்காரு, கேட்டிருக்காரு எல்லா விதத்திலையும். இதுதான் ஒழிய இந்த மாதிரி தனிப்பட்ட முறையா இது இல்ல, தேர்தல் இல்லாம இனி ஒரு நுழைவுத் தேர்வு மாதிரி ஒரு தேர்வு இல்ல, இருக்காது. இல்ல பொது தேர்வு 11ஆம் கிளாஸுக்கு நிச்சயமா வராது அப்படின்னு உறுதியா சொல்லிட முடியும் இல்லையா? இப்ப என்ன இருக்கோ அந்த நடைமுறை தான் இருக்கும்னு சொல்றேன். 10ஆம் கிளாஸுக்கும் 12ஆம் கிளாஸுக்கும் தான் பொது தேர்வு, அதுதான் இருக்கும். அடுத்த வருஷம் எதுவுமே மாற போறது அந்த மாதிரி தான் இருக்கும். நிச்சயமா அது கிடையாது அப்படிங்கிறது அரசாங்கம் சொல்லி இருக்குது, அமைச்சர் சொல்றாரு, அந்த துறையினுடைய செயலாளர் சொல்றாரு. ரைட். அப்போ இந்த முறை பரிசீலனையிலேயே இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ 11ஆம் கிளாஸ் பாடங்களை
தொடர்ந்து இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, தனியார் பள்ளிகள்ல பல இடங்கள்ல தமிழ்நாட்டுல 11ஆம் கிளாஸ் பாடமே நடத்தப்படுறது இல்ல. டைரக்டா 11ஆம் கிளாஸோட ஒரு 2 மாசம் கழிச்சு 12ஆம் கிளாஸ் பாடம் ஆரம்பிச்சிருது. ஒழுங்கு 2 வருஷத்துக்கு அந்த 12ஆம் கிளாஸ் பாடத்தை போட்டு அடிக்கிறாங்க. டைரக்டா வந்து மார்க் வாங்க வச்சிருக்காங்க. அதனால அந்த கல்வியுடைய தரம் வந்து பிரச்சனை ஆகுது. அப்போ இந்த 11ஆம் கிளாஸ் பிரச்சனையை எப்படி தீர்க்க போறோம்? இந்த குழந்தைகள் என்ன செய்யறாங்கனாக்கா 10ஆம் கிளாஸ் முடிஞ்சதுமே தனியார் பள்ளிக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. குறிப்பா சொல்ல போனா நாமக்கல் அந்த ராசிபுரம் அந்த சைடு போனீங்கன்னா பிரைவேட் பள்ளி கூட +2க்கு மட்டுமே வச்சிருக்காங்க. பூரா அங்க போட்டு படிக்க வைக்க எல்லாரும் அங்க போய் படிக்க வைக்க வேண்டியது. அங்கேயே ஒரு ரூம் எடுத்து அம்மா போய் சமைச்சு கொடுத்து அந்த அளவுக்கு அங்க இருந்து படிக்க வச்சு படிக்க இல்ல படிக்க வைக்கிறாங்க. இல்லம்மா +1 தான் படிக்கிறாங்க. அந்த பாடத்திட்டங்கள்ல வந்து முறையா செய்யறாங்களா, அவங்களுக்கு வந்து முறையா நடக்குதான்னு அதுக்காக வந்து அதிகாரிகள் வந்து கண்காணிக்க சொல்லிருக்காங்க. 11ஆம் கிளாஸ்க்கு போர்டு எக்ஸாமும் நிச்சயமா கிடையாதுன்றதை நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ அந்த 11ஆம் கிளாஸ்ல இருக்கிறது தான் 12ஆம் கிளாஸ்க்கான பல அடிப்படைகள் 11th தான் இருக்கு அப்படிங்கிறது இல்ல. அந்த 11th பாடம் நடத்தப்படுதான்றதான் கேள்வியா இருக்கு. அதை நம்ம எப்படி உறுதி செய்ய போறோம்ன்றத கேள்வியா இருக்கு. அரசு பள்ளிகள்ல சொல்லி தர்ற மாதிரி அங்கேயும் நடத்தணும் செய்யணும்னு சொல்லி இப்போ அதுக்காக அதிகாரிகளை வந்து அவங்கள வந்து இன்ஸ்பெக்ஷன் மாதிரி பண்ண சொல்லிக்கிறாங்க. அவங்க தவறுகள் செஞ்சா அதை தெரிஞ்சுட்டு சொல்லுங்க. அப்புறம் தனியார் பள்ளியில வந்து அவங்களுடைய உரிமையே ரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த துறை வந்து இப்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இனிமேல் வந்து 11ஆம் கிளாஸ் பாடம் வந்து நடத்தி ஆகணுங்கிறதுக்கான வேற முறைகள் நீங்க கையாள அவங்க அந்த மாதிரி செய்யல முறையா கடைபிடிக்கல அப்படின்னா அந்த பள்ளியுடைய அனுமதியை ரத்து செய்வதற்காக நடவடிக்கை கூட செய்ய போகுது அரசாங்கம். ரைட். சோ அதுல வேற மாதிரியான கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுதுன்னு சொல்றீங்க. மேலும் பல கேள்விகள் இருக்கு. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். நான் திரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், நம்முடைய கல்வி முறையில பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இந்த 11th ஒரு போர்டு எக்ஸாம் அப்படிங்கிறது தேவையா இல்லையா அப்படிங்கிறது ஒரு டிபேட்டபிளான ஒரு விஷயமாக இருக்கலாம். ஆனா அந்த 11ஆம் கிளாஸ் பாடத்தையே நம்ம படிக்கிறது இல்லைன்றது நம்முடைய பல பேசிக்ஸை வந்து மாணவர்கள் கற்காம போறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் தனியார் பள்ளிகளை நடக்குது. இதை ரெகுலேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கறத முதற்கட்டமா பாக்குறோமா? இதுல சிலபஸ் மாற்றம் அப்படிங்கிறது ஒரு தேர்வு வைக்கிறோமா இல்லையா அப்படிங்கறது அடுத்த கட்டமா இருக்கு. சிலபஸ் மாற்றம் வந்து இப்போ காலத்தின் தேவையா இருக்கு அப்படின்னு பார்க்கணுமா? 3 நிலைகள் இருக்கு. ஒன்று வந்து சமமான கற்றல் வாய்ப்பு. சமமான கற்றல் வாய்ப்பு என்பது நேரடியாக மேல்நிலை பள்ளி கல்வியில் தொடங்கலை. சமமான கற்றல் வாய்ப்பு எங்கே இருந்து தொடங்கணும்னா 1ஆம் வகுப்பிலிருந்து தொடங்கணும். அப்போது வகுப்பு வாரியாக ஆசிரியர்கள், பாட வாரியாக ஆசிரியர்கள், குறிப்பாக மொழிப்பாடத்திற்கான ஆசிரியர், உடற்பயிற்சி ஆசிரியர், தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர்களுக்கு கற்றல் கற்பித்தல் பணி இல்லாத வேறு பணி கொடுக்காதீங்க. 225 வேலை நாட்கள் இருக்குன்னு சொன்னால் அந்த 225 வேலை நாட்களில் முழுமையாக அவர்கள் வகுப்பறையில் மாணவர்களோடு கற்றல் கற்பித்தலுக்கு செலவு செய்ய முடியல. எனவே அலுவலக ஊழியர்கள் வேண்டும். துப்புரவு தொழிலாளி நிரந்தரமாக பள்ளி வேலை நேரத்தில் பள்ளியில் இருப்பதை போன்று வேண்டும். இப்படி பல கோரிக்கைகள் நீண்ட நாளாக அது வந்து கவனிக்கப்படாமல் இருக்கு. இது முதல்ல செய்ய வேண்டிய விஷயம். இது வந்து எல்லா பள்ளிகளிலுமே கற்றல் வாய்ப்பை சமமாக ஏற்படுத்துவதற்கான அடித்தளம். 2வது, நீங்கள் சொன்னதை போல பாடத்திட்டத்தை குறைந்தது 5 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ரிவைஸ் பண்ணி அப்டேட் பண்ணுறது அப்படின்றது நடைமுறை. சில நேரங்களில் தேவைப்பட்டால் 3 ஆண்டுக்கு ஒரு முறை கூட பண்ணுறாங்க. அதனால் குறைந்தபட்சம் 5 ஆண்டுக்குன்னா வரக்கூடிய விஞ்ஞான வளர்ச்சி, பல்வேறு மாற்றங்கள், எல்லா மொழி உட்பட எல்லா பாடங்கள்லையும் வரக்கூடிய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் அல்லது வளர்ச்சிகள் இது அத்தனையும் வந்து வகுப்பறையில் பிரதிபலிக்கணும்னா பாடத்திட்டம் அப்டேட் ஆகணும். அப்போது இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2014 2015 மேம்படுத்தப்பட்ட ரிவைஸ் பண்ண புதிய பாடத்திட்டத்தை +1 +2க்கு அவங்க அறிமுகப்படுத்தியிருக்கணும். 2014 2015 +1க்கும் அதை தொடர்ந்து +2க்கு அறிமுகப்படுத்தியிருந்தா இந்த கரண்ட் இயர் வந்து செகண்ட் இயர் அவங்க +2 எழுதியிருப்பாங்க புதிய. ஆனால் 3 ஆண்டுகளாக பாடத்திட்டம் தயாராகி கூட, பாடநூல் தயாராகி கூட அது ஏன் வந்து நடைமுறைக்கு வரலைன்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இப்பொழுது பொறுப்பேற்றிருக்கக்கூடிய பள்ளிக்கல்வி அமைச்சர் இது சம்பந்தமாக பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளுக்கு கவனிக்க சொல்லி உடனடியாக அந்த பாடத்திட்டத்தில் என்ன சிக்கல் இருக்குது, ஏன் வந்து 3 வருஷமாக நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறாங்கன்றது அதை ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ மேம்படுத்தி விரைவில் வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். 3வது விஷயம்தான் நீங்கள் சொல்கிறக்கூடிய மதிப்பீட்டு முறை. அப்போ அந்த மதிப்பீட்டு முறையை பொறுத்த வரைக்கும் 20 வருஷமாக இந்த கோரிக்கை இருக்கிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் ஃபர்ஸ்ட் இயர் இன்டர்மீடியேட்டுக்கும் பப்ளிக் எக்ஸாம் தான், செகண்ட் இயர் இன்டர்மீடியேட்டுக்கும் பப்ளிக் எக்ஸாம் தான், கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் கொடுக்குறாங்க. 11th 12th கிடையாது. இது ஒரு ஹையர் செகண்டரி, புரிதலுக்கு அப்படி எடுத்துக்கலாம். இது ஹையர் செகண்டரின்றது ஒரு கோர்ஸ். அந்த கோர்ஸை வந்து முழுமையா படிக்காம முடியாது.
அரசு பள்ளிகளில் உங்களுக்கு முழுமையாக அந்த பாடம் நடத்தப்படுகிறது. பெரும்பகுதி அரசு உதவி பெறும் பள்ளிகளில் கேரளால தமிழ்நாட்டில் சொல்றேன், அதாவது தேர்வு சொல்லல, பாடம் நடத்துறது +1 நடத்தாம +2 வந்து எந்த அரசு பள்ளியிலையும் அப்படி போயிட முடியாது. ஏன்னா டிஓ இன்ஸ்பெக்ஷன், சிஓ இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, அப்புறம் காலாண்டு அரையாண்டு தேர்வு இருக்கு. பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர்கள் இருக்கிறாங்க கண்காணிக்கிறதுக்கு. இப்படி பல கட்டுப்பாடுகள் அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. இப்ப கட்டுப்பாடு அற்றதாக இத்தனை காலமாக இருப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா தனியார் பள்ளியில. அங்க என்ன ஆகுது, சிஓ ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அனுப்புறாரு. அந்த சிஓ கொஸ்டின் பேப்பர் தான் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா காமன் கொஸ்டின் பேப்பர். அந்த கொஸ்டின் பேப்பர் மாணவர்களுக்கு வர்றதில்லை. இந்த புகார் அந்த பல இடங்கள்ல சப் கலெக்டர் வரைக்கும் போயிருக்கு. இப்போ பொள்ளாச்சியில எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க மாணவர்கள் கல்வி உரிமைக்கான கூட்டமைப்புன்னு எல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் ஒன்றா சேர்த்து ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அவங்க ரொம்ப விஜிலண்டா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஆதாரத்தோடு எல்லாம் புகார் கொடுக்குறாங்க. ஆனா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்போ அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு கொடுக்கப்படுற ஆலோசனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, இது ஒரு பேக்கேஜ் தானே, ஒரு கோர்ஸ் தானே. அப்போ இந்த கோர்ஸ்ல முதல் பாடத்தை படித்து முடித்து ஒரு பொது தேர்வை எழுதுறான், அடுத்த பாடத்தை படிச்சு முடிச்சு ஒரு பொது தேர்வை எழுதுறான்னு சொல்லும் பொழுது இதுல தியரிட்டிக்கலா படிக்கிறாங்க, அதோட அப்ளிகேஷன் அவங்க செகண்ட் இயர் படிக்கிறாங்க. அது அவர்களை உற்சாகப்படுத்தும். இது வந்து அதுக்கான மதிப்பீடும் கூட, அதற்கான மதிப்பெண்ணும் கூட கியூமுலேட்டிவா ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு வெயிட்டேஜ் முறையில வெயிட்டேஜ்ல கிடையாது. இந்த முதல் வருஷத்துக்கான ஃபைனல் கட் ஆஃப் வரும்போது அதான் ஆமா 100 மார்க்ஸ் ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு 100 மார்க்ஸ்னா 100 மார்க்ஸ் எவ்வளவு ஸ்கோர் எடுத்தாங்களோ அது அப்படியே கொடுத்துருவாங்க. செகண்ட் இயருக்கு 100 மார்க்ஸ்னா அந்த 100 மார்க்ஸ்க்கு என்ன ஸ்கோர் அது அப்படியே கொடுத்துருவாங்க. மொத்தம் 200க்கு இது எதையும் சேர்த்தீங்கன்னா 200. 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் சேர்த்து வரும். இதுல வந்து குழந்தைகளுக்கு மன உளைச்சலை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா காலாண்டு தேர்வு எழுதுறாங்க, அரையாண்டு தேர்வு எழுதுறாங்க, முழு ஆண்டு தேர்வு எழுதுறாங்க. இன்றைக்கு நிலைமையில டிஸ்ட்ரிக்ட் காமன் பேப்பரா அது வருது, மாவட்டத்திற்கு ஒரு பொது பேப்பரா வருது. இப்ப நீங்க பொது தேர்வுன்னு வச்சீங்கன்னா மாநிலம் முழுக்க பொது பேப்பரா வரப்போகுது, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ இதுல புதுசா ஏதோ நீங்க திணிக்கிறீங்க. அப்போ படித்த மாணவர்களிடமோ அல்லது எந்தெந்த பள்ளியில முழுமையாக வகுப்பை நடத்துகிறார்களோ அந்த பள்ளிக்கோ அந்த ஆசிரியருக்கோ அந்த மாணவருக்கோ இதனால எந்த சிக்கலும் வரப்போகுது. ஒரு 11ஆம் கிளாஸ்ல ஒரு பொது தேர்வு முறை வந்தால் அது பெனிஃபிஷியலா தான் இருக்கும், அது சாதகமான விஷயமா தான் இருக்கும். கண்டிப்பாக அப்படி வரணும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அதை வந்து அரசு பரிசீலிக்கணும்னு கேட்ட 20 ஆண்டு காலமாக அனைத்து தரப்பட்ட மக்களாலும் வைக்கப்படுற கோரிக்கை. திரு கணேசன் அவர்களிடத்தை கேட்க விரும்பக்கூடியது, இப்போ நீட் தேர்வு மே 7ஆம் தேதி நம்ம எல்லாருமே தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள்லாம் எழுத போறோம். முதற்கட்டமா இந்த மாதிரி ஒரு தேர்வுக்கு, ஒரு அகில இந்திய தேர்வுக்கு நம்முடைய மாணவர்கள் தயாரா இருக்காங்க, வெல் எக்யூப்டா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒரு சாமானியர் வெல் எக்யூப்டா இல்லை. காரணம் அவங்க இந்தியாவில் ரொம்ப பேக்வேர்டு ஸ்டேட்ஸாக இருந்தது கூட வந்து தயாரான நிலையில் இருக்கும் பொழுது தமிழ்நாடு ஒரு காலத்தில் வந்து நம்பர் 1ல் இருந்துச்சு, எஜுகேஷனில் நம்பர் 1ல் இருந்த ஒரு தமிழ்நாடு, நம்மளுடைய மாநிலம் நீட் தேர்வை சந்திக்க முடியாத நிலைக்கு இவ்வளோ ஒரு கேவலமான நிலைக்கு இருக்குன்னா நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் உள்ள ட்ராபேக்ஸ். மாணவர்களுக்கு அவங்க தயார்படுத்த வேண்டிய நிலைமையை, தயார்படுத்த வேண்டிய சூழலில் அரசாங்கம், எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அதிமுக, எந்த அரசாங்கமும் சரியான நிலையில் எடுத்து கொண்டு போகல. அண்ட் மாணவர்கள் தே ஆர் நாட் ஃபுல்லி வெல் எக்யூப்டு டு ஃபேஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அரசாங்கம் என்ன செய்யலாம், 12ஆம் கிளாஸ் எந்தெந்த அரசு பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் சரி, தனியார் பள்ளிக்கூடங்களில் இருந்தாலும் சரி, அந்த பள்ளிக்குள்ள சிறப்பு பயிற்சி கொடுத்து நீட் தேர்வு அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக அவசியம் தான். இந்த ஆண்டு வந்து நினைக்கிறீங்க நிச்சயமாக தேவை. ஓகே, நிச்சயமாக தேவை. ஏன்னா பிகாஸ் வி ஆர் நாட் ஹேவிங் தி காம்படிட்டிவ் எட்ஜ் ஓவர் தி அதர் ஸ்டேட்ஸ். அப்போ நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு பொழுதைக்கு வந்து நீட்டு நம்மளுக்கு வந்து தேவையில்லை. இன்னைக்கு சூழ்நிலைக்கு நடத்தினா கண்டிப்பாக வந்து மாணவர்களுக்கு பாதிப்பு நிச்சயமாக பாதிப்பு, அதில் எந்த சந்தேகம். நீண்ட கால அடிப்படையில் நிச்சயமாக தேவை. ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவங்களுக்கு கோச்சிங் சென்டர்ஸ் எல்லா தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளிகளாக இருந்தாலும் சரி, ஒரு கோச்சிங் சென்டர்ஸ் வந்து இந்த 7ஆம் தேதிக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு விரைவுபடுத்தி. உங்க வீட்ல யாராவது இந்த தேர்வு எழுத போறாங்களா? எங்க வீட்ல யாராவது இருக்காங்க. அப்போ அவங்க வந்து தனியார் கோச்சிங்ல படிக்கிறாங்க. தனியார் கோச்சிங்ல போறாங்க. தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் நீட்டு தேர்வுக்கு வாங்க ஒரே கோச்சிங்காக தான் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா அந்த இதை வந்து மணி லாண்டரிங் பண்றதுக்கு முன்னாடி கட்டணம் ஒரு ஆவரேஜா அந்த மாதிரி இடங்கள்ல எவ்வளவு கட்டணம் இதுக்கான வசூல் செய்யப்படுது? ஆவரேஜா 10, 15, 20 இந்த ரேஞ்ச் எல்லாம் போகுது. எவ்வளவு மாசம் கோச்சிங்க்கு? ஒரு 10 நாளைக்கு 10 நாள் கோச்சிங்க்கு 10,000 ரூபாய் அவங்க வசூல் பண்றாங்க. இப்போ காரைக்குடியில எல்லாம் 10,000 ரூபாய் வசூல் பண்றாங்க. பிரைவேட் கோச்சிங். அதனால என்ன நம்ம அரசாங்கம் வந்து இப்போ அண்ணன் வந்திருக்காரு, அண்ணன் வந்து மந்திரிகிட்ட சொல்லி
ஒவ்வொரு அரசு பள்ளிகளுக்கும் ஒரு இந்த குறைந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்து ஒரு அவங்களை தயார்படுத்தி நிச்சயமாக வந்து நம்ம வந்து வித்தவுட் ஃபேஸிங் தி நீட் எக்ஸாமினேஷன் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் நாட் பி ஏபிள் டு கெட் தி மெடிக்கல் சீட். அது பொசிஷன் அதுதான். அப்ப என்னன்னா அண்ணன் மந்திரிட்ட சொல்லி அது மாதிரி உள்ள ஏற்பாடு பண்ணாங்க. அதுக்கான மாணவர்களை தயார்படுத்தக்கூடிய விஷயத்துல பாக்குறீங்க. நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போலாம்னு நினைக்கிறேன். நீட் தேர்வு அப்படிங்கிறது இப்போ இந்த வருஷம் அட்லீஸ்ட் நடக்க தான் போகுது, மே 7ஆம் தேதி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனா தமிழக அரசாங்கம் ஏற்கனவே ஒரு மசோதாவை வந்து நிறைவேற்றி அதை வந்து மத்திக்கு வந்து அமைச்சு வச்சிருக்காங்க. சமீபத்தில் கூட கடந்த வாரம் கூட முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதினாரு, நீங்க வந்து தமிழகத்துக்கு விலக்கு கொடுக்கணும் அப்படின்னு. திரு கணேசன் அவர்கள் சொன்னது போல நீண்டகால அடிப்படையில் அது தேவைன்ற பல காரணங்கள் வந்து நீங்க முன் வச்சாலுமே கூட இன்றைய தேதியில அது நடந்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெரும் பாதிப்பை சந்திப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது குறைஞ்சபட்சம் தமிழக அரசாங்கம் அதற்காக தயாராவதற்கு, தமிழக மாணவர்கள் அதுக்காக தயாராவதற்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் கொடுக்கலாம் இல்லையா? ஒரு சில காலகட்டத்துக்காவது மத்திய அரசாங்கம் விலக்கு கொடுக்கலாம் இல்லையா? காலகட்டம்னு எவ்வளவு நாள்? சில ஆண்டுகள். நீங்க மாநில அரசாங்கத்தோட பேசுங்க, 3 ஆண்டுகள் கொடுங்க, 4 ஆண்டுகள் பாடத்திட்டத்தை மாத்தட்டும். திரு பிரின்ஸ் அவர்கள் சொன்னது போல 11ஆம் கிளாஸ் பாடத்திட்டத்தை முதல்ல மாத்தட்டும், அப்புறம் 12ஆம் கிளாஸ் மாத்தட்டும், அதுக்கு ஒரு 2 வருஷம் எடுத்துக்கிட்டோம், ஒரு 3 வருஷம் எடுத்துக்கிட்டோம். நீங்க முடிவு பண்ணுங்க, 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுங்க. அதாவது 2011 இந்த நீட்டு குறித்த ஒரு டிஸ்கஷன் வருது ஆல் ஓவர் இந்தியா. அப்போது பல மாநிலங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு இப்போ முடியாது, எங்களுக்கு நேரம் வேண்டும் அப்படின்னு சொன்னது. அதில் ஒரு குறிப்பாக ஒரு மாநிலம் வந்து குஜராத். அன்றைய குஜராத் முதல்வரும் இன்றைய பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி அவர்கள் குஜராத்தில் 2011 இந்த நீட்டுத் தேர்வு வரும்போது சொன்ன விஷயம் வந்து, எங்களுக்கு 1 வருடம் நேரம் கொடுங்கள், அது வரைக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, நாங்கள் அதுக்குள்ளே எங்களுடைய சிஸ்டமை மாற்றிக்கிறோம், கல்வி முறையை மாற்றிக்கொண்டு இதுக்குள்ளே வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அதுக்கு தயாராகிட்டாங்க. 2013 அன்றைய காங்கிரஸ் அரசு இந்த நீட்டு தேர்வை நடத்துகிறார்கள். மே மாதம் நடத்திய பிறகு அது ஆகஸ்டில் வந்து கோர்ட் அதை தடை பண்ணுது, இது நடத்தக்கூடாதுன்னு. அல்தாமஸ் கபீர் அந்த ஜட்ஜ்மெண்ட்டில். அதன் பிறகு சென்ற வருடம் பார்த்தோம், அதை மறுபடியும் ரீகால் பண்ணி இதை நடந்து தான் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுது சென்ற வருடம் எங்களுக்கு 1 வருடம் கொடுங்கள், 1 வருடத்துக்கு எங்களுக்கு விலக்கு கொடுங்கன்னு சொன்னதுனால வேறு சில மாநிலங்களும் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில், ஆந்திரா, மேற்கு வங்காளம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவையும் நாம் பொருட்படுத்தாமல்னு சொல்லக்கூடாது, அதிலிருந்து கொஞ்சம் ஓவர்ரோல் பண்ணி ஒரு அவசர சட்டமாக கொண்டு வந்து 1 வருஷம் டைம் கொடுத்தாச்சு. இங்கே ப்ராப்ளம் இப்போ என்னன்னா, இப்போ நிரந்தரமாக எங்களுக்கு இது கொடுங்க அப்படின்னு கேட்பது தவறு. பிரச்சனை என்னன்னா, மாணவர்களும் பாதிக்க கூடாது, நீட் எக்ஸாமும் வரணும். அப்போ நம்ம வந்து ஒரு பாதிப்பு இல்லாத விஷயத்தை அதை கொண்டு போகணும் அப்படிங்கறத பார்க்க வேண்டாம். இஷ்யூ என்னன்னா, தமிழக அரசு இப்போ சார் செல்வராஜ் சார் சொல்லிட்டு இருந்தார், கடந்த 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் 12ஆம் கிளாஸ் அதாவது +2 அரசு பள்ளிகளில் படித்தவங்க மொத்தமே பார்த்தீங்கன்னா 213 பேர் தான் அரசு பள்ளிகளில் இருந்து அதாவது அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரி 29,925 இடங்களுக்கு 213 பேர் தான் போயிருக்கிறாங்க. 0.7% அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் 1.1% நம்மளுடைய கல்வி திட்டத்துல பிரச்சனை இருக்குன்றதுதான் வந்து தொடர்ந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன், அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு டைம் இல்லையா? 1 வருஷத்துல ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் இல்லங்க. சொல்லுங்க, 1 வருஷத்துல 6 வருஷம் ஆச்சு அசோகா. ஒரு அரசாங்கம் செயல்படாத 6 வருஷமா இல்லங்க. நீட்டுங்கிறது அதிகாரப்பூர்வமா வந்தது போன வருஷம் தானங்க. சரி இருக்கட்டும்மா, ஒரு வருஷத்துல ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. ப்ராப்ளம் என்னன்னா, தமிழக மாணவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை நீங்க புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றேன், வேற எதுவும் இல்ல. ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து ஊக்கம் கொடுத்து அவங்கள கொண்டு வரலாம்ன்றதை யோசிக்கணும். நான் இப்படிதான் கொடுப்பேன், நான் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை திடீர்னு மேல கொடுப்பேன் அப்படின்னா தவறா சொல்றீங்க. அது எப்படி சிபிஎஸ்இ பாடத்திட்டம்னு சொல்லுவீங்க? அதுதான் தெளிவா இல்லன்னு சொல்லிருக்காங்க. இதுக்குன்னு தனியா கொடுக்கறோம்னு சொல்லிருக்காங்க. தமிழ்ல கேட்டாங்க, தமிழ்ல கொடுக்கறோம்னு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமா இடஒதுக்கீடு பாதிக்காதுன்னு சொல்றாங்க. கிராமப்புறம் ஆமா அப்படிதான் சொல்றாங்க. இல்ல அதாவது எல்லாமே கலந்துதான் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பொதுவான திட்டமா தான் இருக்கும் தானே சொல்லிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன் அசோகா, ஒரே ஒரு விஷயம் தாங்க,
2012 82.33% தேர்ச்சி, 2013 84.44% தேர்ச்சி, 2014 87.71, 2015 90.06, 2016 97.79. இப்படி 100க்கு பாஸ் பர்சன்டேஜ் இவ்வளவு அருமையான ஒரு மாணவர்களை கொண்டிருக்கிற ஒரு தமிழ்நாட்டில் இது எழுத முடியாதுன்னு ஏன் தமிழ்நாடு அரசு சொல்லுது? நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாடு அரசு இந்த +2ல 50% தான் வாங்குறாங்க, 40% தான் பாஸ் பண்றாங்கன்னா பரவாயில்ல, கிட்டத்தட்ட 100க்கு 100 பேர் எல்லாம் பாஸ் ஆகி 100 மார்க் வாங்குறது மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆயிரக்கணக்கில் இருக்கும் போது why not you write? ரைட், ஓகே, அதுதான் உங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. நம்ம பதில பெறலாம். இந்த இதே போன்ற விலக்கு இன்றும் கூட ஜிப்மருக்கும் எய்ம்ஸுக்கும் கொடுக்கப்படுகிறது. ஏன் தமிழக அரசுக்கு கொடுக்க கூடாது அப்படின்ற கேள்வி இருக்கு. நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், நீட் தேர்வு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுல தமிழக அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன? அது அப்படியே தான் இருக்கா, மாறி இருக்கா? அதாவதுமா, தமிழ்நாட்டில் 2005 புரட்சித்தலை அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அப்போவே அந்த கவர்மெண்ட்லேயே படிப்படியாக சில மாற்றங்கள் செஞ்சு பொது நுழைவுத் தேர்வுங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். ஏன்னா கிராமங்கள் 70% இருக்குது. கிராமத்தில் அடித்தட்டு மக்கள், கிராமப்புற மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் ரொம்ப அந்த மாதிரி இருக்காங்க. அவங்க நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய உயர் பிரிவு மக்களோட சேர்ந்து, மாணவர்களோட சேர்ந்து போட்டி இது படித்து அவங்க எழுத முடியாது, அது பயிற்சிக்கு போக முடியாது. அவங்க ஒரு விவசாயியாக இருப்பாங்க, ஒரு கூலி தொழிலாளியாக இருப்பாங்க. அவங்க பையனை கஷ்டப்பட்டு கனவு கண்டிருப்பாங்க, என் பையன் டாக்டர் ஆவான், இன்ஜினியர் ஆவான்னு. அந்த மாதிரி இருக்கும்போது பொது நுழைவுத் தேர்வு கஷ்டப்பட்டு படித்தவருடைய மதிப்பெண்ணை விட்டுட்டு இந்த நுழைவுத் தேர்வு மதிப்பெண்ணை போடும்போது பாதிச்சிருவாங்க. மாணவர் சேர்க்கை பண்றோம். இப்போ +2 மார்க் அடிப்படையில் தான் நம்ம மாணவர் சேர்க்கை பண்றோம். இதுல எத்தனை கிராமப்புற மாணவர்கள், எத்தனை அரசு பள்ளி மாணவர்கள் MBBS சீட் வாங்குறாங்க? நிறைய வந்திருக்காங்க. படிக்காமல் ஒன்றும் இல்லை. 2% இல்லை, அவங்க அதுல எதை விரும்பி எடுக்கிறாங்களோ அந்த படம் நுழைவுத் தேர்வு இல்லாம நேரடியா வெளிப்படையா போய் படிக்க போறாங்க. அரசு பள்ளி மாணவர்கள் தனியார் பள்ளி மாணவர்களுக்கு நிகரா இன்ஃபேக்ட் அரசு பள்ளி மாணவர்கள் தான் அதிகம். ஆனா தனியார் பள்ளி மாணவர்கள் தான் அதிக MBBS சீட் வாங்குறாங்க. இப்போ நம்ம +2ல வச்சு எக்ஸாம்ல தேர்ந்தெடுக்கிற முறைப்படியும். அப்போ என்னாச்சு? இப்ப கிராமப்புறத்து மாணவர்கள் வாங்குறது இல்லையா? இல்ல, அதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அரசு பள்ளி மாணவர்கள் எதை விரும்பி படிக்கிறான் அதான் வர முடியும். டாக்டரா படிக்கலாம், இன்ஜினியரா படிக்கலாம், எந்த படிப்புக்கு போனாலும் இந்த மாதிரி ஒரு பொது நுழைவுத் தேர்வு வேண்டாம்னு சொல்றோம். அதுக்காக தான் அரசு பள்ளி மாணவர்கள் மெடிசனை விரும்பவே இல்ல. அவங்க டாக்டரா வேணாம்னு நினைக்கிறாங்க. 2% தான் நினைக்கிறாங்க டாக்டர் ஆகணும்னு. இல்ல, யார் விரும்புறாங்களோ அதை படிக்கிறாங்க. சரி, அது அப்ப அவங்க சீட்டு கிடைக்காம 2006ல இதுக்காக சட்டமன்றத்தில் தீர்மானமா சட்ட முன்வடிவு கொடுத்து அன்னைக்கே 254+2ங்கிற அடிப்படையில் ஜனாதிபதிக்கு அனுப்பி ஒப்புதல் வாங்கிட்டாங்க. அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் அம்மா போராட்டம் நடத்தி அது வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் அந்த பிரச்சனை இல்ல. நுழைவுத் தேர்வே நமக்கு வேணாம்ன்றதா நம்மளுடைய நிலைப்பாடு. அதுதான் தொடருது. ஆமா, வெளிப்படையான தேர்வுல தான் வேண்டாம்ன்றதா நம்மளுடைய நிலைப்பாடு இல்லையா? அப்ப நம்ம நீட் வேணாம்னு சொல்லி ஒரு சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை நிறைவேற்றலாம். அன்னைக்கே நிறைவேற்றிட்டோம். ஒரே நிமிஷம் பேசற கொடுங்க. அன்னைக்கே ஜனாதிபதி கிட்ட ஒப்புதல் வாங்கி உச்சநீதிமன்றத்திலையும் சட்டமா உச்சநீதிமன்றமே நம்ம தமிழ்நாடு சாதகமா தீர்ப்பு சொல்லிருச்சு. 2013ல மருத்துவ கவுன்சில் ரெண்டாவது அவங்களுடைய மாத்தினால இன்னைக்கு அது நடைமுறைக்கு இல்லாம இருக்கனால இப்போ நாங்க என்ன சொல்லிடுறோம், இப்போ அதே சட்டப்படி சட்டமன்றத்தை கூட்டி உங்களுக்கு சட்ட முன்வடிவு 2 முன்வடிவு அனுப்பியிருக்கிறோம். பிரதமரை 2 தடவை நேர்ல சந்திக்கும் போது மாண்புமிகு பிரதமரோட கலந்து பேசி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, சொல்லி பேசி கடிதம் அனுப்பியிருக்காரு. பிறகும் கூட JP நட்டா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் தெளிவா சொல்லிட்டாரு, நீட் எழுதிதான் ஆகணும், இதுதான் வரப்போகுது. அவங்க சொல்றாங்க சென்னை உயர்நீதிமன்றத்துல நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய இல்ல சட்ட முன்வடிவு பண்ணி அனுப்புறதுக்கு அதுக்கு ஒரு வேல்யூ இல்லாம, அதுக்கு மரியாதை இல்லாம இந்த மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா 7 கோடி தமிழ் மக்களுடைய உணர்வுகளை அவங்க கால்ல போட்டு மிதிக்கறாங்களா? இந்த மாணவர்கள் விளையாடுறாங்களா? அவங்க வாழ்க்கை பிரச்சனையோட விளையாடுறாங்களா? அவங்க வாழ்க்கை பிரச்சனைன்றத நானும் கேக்குறேன். உங்களுடைய தகவலுக்காக மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிறது பொதுப்பட்டியல்ல வரக்கூடிய விஷயம் கிடையாது, யூனியன் லிஸ்ட்ல வரக்கூடிய விஷயம். மத்திய அரசாங்கத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட விஷயம் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாங்கிறது. அதற்கு கீழே அவங்க நடத்தக்கூடிய அந்த பொது நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறதுல மாநில அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டு மாற்றவே முடியாதுங்கிறதா சட்டவல்லுநர் கூட பிரதமர் நேர்ல சந்திக்கும் போது தனிப்பட்ட முறையை கேட்டிருக்காரு. நான் சொல்றது என்ன,
நம்ம தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு கொடுக்க சொல்றோம். நாங்க என்ன சொல்றோம், எங்க சட்டமன்றத்துல சட்டம் முன்வடிவு பண்ணுனதை ஜனாதிபதி ஒப்புதல் கொடுக்கணும்னு கேக்குறோம். இல்ல, அது கன்கரண்ட் லிஸ்ட் இருந்தா தான் முடியும். அது பொதுப்பட்டியல் ஜல்லிக்கட்டுக்கு நம்ம பண்ணோம், ஏன்னா அது பொதுப்பட்டியல்ல இருந்த விஷயம். இது வந்து யூனியன் லிஸ்ட்ல வருது அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா, அதுல நம்ம ஒரு சட்டம் போட்டதோட நிக்கிறோமே தவிர தமிழக அரசாங்கம் இந்த நீட் தேர்வு தரவா அடுத்த நகர்வை என்ன எடுத்து வச்சிருக்கு? முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் வந்து சொன்னாரு, நாங்க வந்து கோச்சிங் கிளாஸ் நடத்துவோம்னு. அதை ஏதாவது நடத்திருக்கா? இப்ப மே 7ஆம் தேதி நீட் தேர்வை எதிர்கொள்ளக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்ய தமிழக அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கு? 50,000 ரூபாய் 40,000 ரூபாய் கட்டி பிரைவேட்ல அவங்க கோச்சிங் விதிவிலக்கு கிடைக்கும் நம்பிக்கையோட தமிழக அரசு வந்து உறுதியா ஒரு வாரம் தான் இருக்கு, அதுக்குள்ள கிடைச்சிருமா விதிவிலக்கு? இவ்வளவு நாள் அதுக்கு அந்த விதிவிலக்கு கிடைக்கும் நம்புற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? பிரதமரை சந்திச்சு கேட்டிருக்கிறோம், அது அரசு சொல்லியிருக்கிறோம், ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கிறோம், அதை நடைமுறைப்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறோம். இப்ப மே 7க்குள்ள அந்த விதிவிலக்கு கிடைக்கலன்னா அந்த மாணவர்களுக்கு என்ன பதில் நம்ம சொல்ல போறோம்? தமிழக அரசு அதுக்கு என்ன நடவடிக்கை எல்லாம் இருக்காது. தமிழக அரசு நிச்சயமா நடவடிக்கை எடுக்கும். இப்ப தமிழக அரசை பொறுத்தவரை மாணவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையோட போராட வேண்டாங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் எழுத வேண்டாம்னு சொல்ல முடியும் சொல்லிடுமா? நம்ம மாணவர்கள் யாருமே நீட் எக்ஸாம் எழுத வேண்டாம், தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க போகுது, அதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. தமிழக அரசு முழுமையா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கு. என்ன செய்யணுமோ அதை விட அதிகப்படியா நடவடிக்கை எடுத்து மாணவர்களுக்கு வந்துமா நீட் எக்ஸாம் எழுத வேண்டாம், அதுதான் தமிழக அரசாங்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாணவர்களும் எழுதாதீங்க, தமிழக அரசுடைய எண்ணம். நீட் எக்ஸாம் வராதுன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா உங்களால? எது நீட் எக்ஸாம் வராது, நீட் எக்ஸாமால அட்மிஷன் நடக்காதுன்னு சொல்றோம். அது வரட்டும், வந்ததுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் தமிழக அரசுக்கு தெரியும் இல்லையா? அது சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க, அது நிச்சயமா நடக்கும். இல்லங்க, நீட் எக்ஸாம் இந்த வருஷம் வரப்போகுது, நம்ம அடுத்த வருஷத்துக்கு தயார். நம்ம 2006ல போட்ட +2 சிலபஸை இன்னும் வச்சிட்டு இருக்கோம். அத கூட நம்ம இன்னும் அப்டேட் பண்ணலனா அடுத்து இன்ஜினியரிங் கொண்டு வர போறோம் நம்ம சொல்றாங்க மத்திய அரசு. இதெல்லாம் நம்ம எது அது பாட புத்தகம் என்ன செய்யணும்ங்கிறது அரசுக்கு தெரியும். 12 வருஷமா வெளிய இருந்து சொல்றது எல்லாரும் சொல்லிரலாம். ஒரு சட்டம் போடி பண்றது அரசாங்கம் நடத்துறது என்ன எப்படி செய்யணும்ங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும். தெளிவா பண்ணி தான் வச்சிருக்காங்க. நிச்சயமா அது பாடமுறைகளை மாத்துவாங்க. விஞ்ஞான உலகத்துக்கு என்ன போயிட்டு இருக்கோ நாட்டுக்கு தகுந்த மாதிரி மக்களுடைய மனநிலையை மாத்துறதுக்கு அவங்க வளர்ச்சிக்காக தமிழக அரசு பாடுபடும். அந்த விஞ்ஞான முறையை மாற்ற வேண்டியதா 12 வருஷமா மாத்தலங்க. யாருக்கு அந்த பயமே வேண்டியதில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மாணவர்களை காப்பாத்துறதுல எங்க அரசுக்கு இருக்கிற அக்கறை யாருக்கு இல்ல. ரைட், நான் திரு பிரின்ஸ் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக ஒரு முறை ஒரு பெரும் வருத்தத்தோடு இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்களோ அப்படின்னு தோணுது. உங்களுடைய ரியாக்ஷனை பாருங்க. இல்ல, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்டான திருமதி செல்வி அசோகா அவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் சைட்லேயே டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட் பேசும்போது நான் என்ன பண்ண முடியும்? சொல்லுங்க, என்ன தவறு இருந்தாலும் சொல்லுங்க. இல்லை, தவறே இல்லை. நீங்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட்டு, அதனால நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இது வந்து எம்சிஐ வந்து யூனியன் லிஸ்ட்டில் வருது அப்படின்றீங்க. அது எந்த சட்டத்தில் பார்த்தீங்க, எந்த தீர்ப்பில் பார்த்தீங்க? யூனியன் லிஸ்ட்ல சார் அது எங்க இருக்கு, எந்த தீர்ப்புல எதுல இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. எஸ் சார், யூனியன் லிஸ்ட்ல நம்பர் 64 65 இதுல வந்து நம்ம பார்க்கும்போது சார் சில வந்து சென்ட்ரல் எஜுகேஷன் படிங்க. அதுல மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன். நீங்க அதானே சொன்னீங்க. இல்ல, அதுவும் அந்த விஷயத்துல நீங்க சொன்ன மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா யூனியன் லிஸ்ட்ல இருக்குன்றீங்களே, அது அப்படியே நீங்க தான் லேப்டாப் வச்சிருக்கீங்க, படிங்க. எஸ் சார், ஒரு நிமிஷம். யூனியன் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய 64 வந்து institutions for scientific and technical education financed by the government of India wholly or in part. Madras Medical College is not financed by the government of India. சொல்லுங்க. And declared by parliament by law to be institutions of national importance. அதுதான் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர். அதுதான் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர். அதுக்கப்புறம் 65 நீங்க சொன்னது எதுவுமே வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் வராது. 65 என்ன சொல்லுது? யூனியன் ஏஜென்சிஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் வொகேஷனல் ட்ரெய்னிங் அதெல்லாம் சொல்லுது. அது ஐஐடி சொல்லுது, அது எய்ம்ஸ் சொல்லுது, அது ஜிப்மர் சொல்லுது. 66 என்ன சொல்லுது? கோஆர்டினேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ். வெரி குட். இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அண்ட் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எஸ், ஆஃப் கோர்ஸ். ஸ்டாண்டர்ட் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய விஷயம் தான் பிஏகே சம்பத் குமார் பிகே மிஸ்ரா ஜட்ஜ்மென்ட் எடுத்து நீங்க படிக்கணும். they have elaborately discussed. 2007ல ஆக்ட் அப்பீல் பண்ணும்போது நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்க? கோஆர்டினேஷன் இன் ஸ்டாண்டர்ட் அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட். டிட்டர்மினேஷன் ஆஃப் எப்போ நான் வந்து தந்தி டிவி குள்ள ரிப்போர்ட்டரா மாறணும். நான் கேக்குறேன், தந்தி டிவி ரிப்போர்ட்டரா நான் என்ன தந்தி டிவி ரிப்போர்ட்டர்னு சொல்லணும். எப்ப சொல்ல முடியும்? எப்ப சொல்ல முடியும்? தந்தி டிவி எனக்கு ஒரு ஐடி கார்டு கொடுக்கணும்ல, என்ன வேலைக்கு எடுக்கணும்ல, அப்புறம் தானே என் ஸ்டாண்டர்ட் என்ன தந்தி டிவி சொல்ல முடியும். நான் இன்னும் தந்தி டிவிக்குள்ள வரவே இல்லை, நான் தந்தி டிவி ஆயிருவேனா? ஒரு கல்லூரிக்குள்ள நுழைந்த பிறகு 66 யூனியன் லிஸ்ட் எப்போ, டிட்டர்மினேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் எப்போ, நான் வந்து எம்பிபிஎஸ் க்கு சேர்ந்த பிறகு. சரியா? எம்பிபிஎஸ் சேருவதற்கான குவாலிஃபிகேஷன் 2007ல ஆபீஸ் மெமரண்டம் ஆஃப் MHRD மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம், அதே போல ஹெல்த் மினிஸ்ட்ரி
2 நோ அப்ஜெக்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, they are not lowering the standard அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. அதே சம்பத்குமார் PK மிஸ்ரா ஜட்ஜ்மெண்ட்ல this act does not lower the standard, எந்த தரத்தையும் இவர்கள் குறைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் ஒன்னு இருக்கு, இன்னைக்கு தேதி வரைக்கும் நடைமுறைக்கு இருக்கு. அதுல யூஜி கோர்ஸ் MBBS BDS BE இதெல்லாம் யூஜி அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ், இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க தெரியுங்களா? இது வரைக்கும் அந்த ஆக்ட் அமெண்ட் ஆகல. 10+2 இருந்தா that is the qualification. நீங்க மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியால நீங்க 10D ல ஒரு செக்ஷன் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த செக்ஷனுக்கு ஹானரபிள் நட்டா அவர்கள் ஒரு பில் பிரசன்ட் பண்றார் பார்லிமெண்ட்ல. அந்த பில்லு கூட உங்ககிட்ட இருக்கும், அதே லேப்டாப்ல எடுத்து பாருங்க. 2016ல அவர் பிரசன்ட் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, பித் அண்ட் சப்ஸ்டன்ஸ் கோர்ட்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்னன்னா அதான் அப்ஜெக்டிவ் அண்ட் ரீசன்ஸ், எதனால் ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கிறோம்னு. நீட் கம்பல்சரி செக்ஷன் டி சொல்லும் பொழுது அதுக்கு அடுத்த பேராகிராஃப்ல ஃபார் 2016-17 அலோன் 2017-16-17க்கு மட்டும் விருப்பப்படாத மாநிலங்களுக்கு விலக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த விலக்கு ஏன் கொடுக்கறாங்கன்றத ஒரு 4 பக்கத்துக்கு அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ரீசன்ஸ் சொல்லி பார்லிமெண்ட்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதுல 3 காரணங்கள் சொல்றாங்க. அந்த 3 காரணத்தில் ஒரு காரணம் என்னன்னா, the syllabi for the state board examination is different from AIPMT, which is the basis for NEET phase 2. அதாவது நீட்டுக்கு உண்டான பாடத்திட்டமும் மாநில பாடத்திட்டமும் வெவ்வேறானது, அதற்காக நாங்க கொடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. 2016-17க்கு எதை காரணமாக காட்டினீர்களோ அந்த காரணம் என்ன மாறலையே. அதுதான் நானும் சொல்ல வரேன். மாநில அரசு மாற்ற வேண்டும் என்று நீங்க ஏதாவது நிர்பந்தம் இந்த ஒரு வருஷத்துல கொடுத்திருக்கீங்களா? அப்படி ஏதாவது MHRD இருந்து லெட்டர் வந்திருக்கா, MCA இருந்து லெட்டர் வந்திருக்கா? அப்படி ஏதாவது காட்டி இருக்க முடியுமா? அந்த சட்டத்திலே அதுதானே சார் இருக்கு. அத மாத்துறது ஒரு வருஷம் இருக்கு. அதான் நான் திரும்ப சொல்றேன். அது அண்டர்ஸ்டுட் தாங்க. இன்னைக்கு சிலபஸ் என்ன? இன்னைக்கு சிலபஸ் வெவ்வேறு ஆயிருச்சா? மாத்தாதது யாரு? தமிழ்நாடு கவர்மெண்ட். அதனால மாணவர்களை பழி வாங்கலாமா? தமிழ்நாடு கவர்மெண்ட் தப்பு பண்ணிச்சு, அதனால மாணவர்களை பழி வாங்கல சொல்லாமா? நீங்க சொல்லி இருக்கிறதுல நீங்க ஒரு காரணம் சொல்லி இருக்கிறீங்க, அதே காரணம் இன்னி வரைக்கும் தொடருது. ஒன்று. இரண்டாவது, ஆர்டினன்ஸ் கொண்டு வர்றாங்க. முதல்ல எதுக்கு? இந்த நீட்டை கொண்டு வர்றதுக்கு, அதோட சேர்த்து இந்த ஒரு வருஷம் எக்ஸம்ஷன் கொடுக்கிறதுக்கு. ஆர்டினன்ஸ் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எங்களுக்கு நீட்டில் இருந்து விலக்கு கொடுங்கன்னு கடிதம் எழுதுறாங்க. ஆர்டினன்ஸ் வந்த உடனேயே அவங்க பிரதமருக்கு நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுறாங்க. அந்த நன்றி தெரிவித்து கடிதம் எழுதுறதுல நீங்க 2016-2017க்கு விலக்கு கொடுத்திருக்கிறீங்க, நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டிற்கு நிரந்தரமான விலக்கு வேண்டும் என்று உடனடியாக கேட்கிறார்கள். நீங்கள் சட்ட மசோதா வைக்கும் பொழுது எங்களுக்கு நிரந்தரமா கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜூலை மாசத்துல நிதி ஆயோக் கூட்டம் நடக்குது, இன்டர்ஸ்டேட் கவுன்சில் மீட்டிங் நடக்குது. அதுல ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முதலமைச்சருடைய உரையை வாசிக்கிறாங்க. அதுல அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நீட்டிலிருந்து நிரந்தரமான விலக்கு வேணும் கேட்டிருக்காங்க. அவங்களுடைய 3 கடிதத்துல எந்த கடிதத்திலும் ஓராண்டுக்கு விலக்கு கொடு என்று எந்த கடிதத்திலும் கேட்கல. இரண்டாவது, நீட் என்பது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. நீட் என்பது ஒரு தகுதி தேர்வு, எலிஜிபிலிட்டி. அப்படின்னா +2 நீங்க எலிஜிபிலிட்டி இல்லன்னு சொல்றீங்க. ஸ்டேட் சிலபஸ் எஸ்டாப்லிஷ் பண்ணா அது சப்ஸ்டாண்டர்ட் சொல்ல வர்றீங்க. மாநில அரசுக்கு சிலபஸ் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே எலிஜிபிலிட்டி, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் எலிஜிபிலிட்டி நீங்க தான் தீர்மானிப்பீங்கன்னு எதுக்கு சொல்றீங்க? ஏன் மாநில அரசுக்கு தீர்மானிக்க முடியாது? ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு மாநில அரசு எப்படி தீர்மானிக்க முடியும்? மத்திய அரசு தான தீர்மானிக்கணும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் 50. இப்ப நீங்க திரும்ப அவரை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்ல, மே மாசம் 7 என்ன, மே மாசம் 7 என்ன எழுதி இருக்காங்களா? அவங்க எழுதுறவங்க நல்லா படிச்சு எழுத சொல்லுங்க. எழுதுறவங்க யாரு? மே மாசம் 7ஆம் தேதி எழுத போறது யாரு? 1400 ரூபாய் பணம் கட்ட வாய்ப்பு இருந்தவங்க. மே மாசம் 7ஆம் தேதி யாரு? 750 ரூபாய் வாய்ப்பு இருக்கிறவங்க, SC ST DAP இருந்தா அவர்களுக்கு பணம் இருக்கு, கட்டிட்டாங்க. திருச்சூர்ல போய் லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி படிச்சிட்டு இருக்காங்க, கோயம்புத்தூர்ல படிச்சிட்டு இருக்காங்க, சென்னையில படிச்சிட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கில் பணம் கட்டி கோச்சிங் கிளாஸ் படித்தால் மட்டும்தான் IITக்கு போக முடியும். அது இன்னைக்கு இந்து பேப்பர்ல 2 செய்தி போட்டிருக்காங்க. உதய்பூர்ல இருந்து ஒரு செய்தி போட்டிருக்காங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அதுல அந்த கோச்சிங் சென்டரோட பேரை போட்டிருக்காங்க, பேரை போட்டு இந்த ஸ்கூலோட பையன் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நடக்குதுன்றதா நம்ம அதுதான் நான் என்ன சொல்றேன். நீட் என்ன செய்யுதுன்னா, நீட் என்பது பள்ளி கல்வித்துறையை அழித்து விட்டு கிளாஸ் ரூம் டீச்சிங் கோச்சிங் ரூம் டீச்சிங்கா மாத்துது. இல்ல, அங்கதான் கேள்வி எங்க வருதுன்னா, ஏற்கனவே இன்னைக்கு நிலைமை அப்படிதான் இருக்குன்றத நீங்க நிலைமை இல்ல. நான் என்ன கேக்குறேன், 50 ஆண்டு கால IIT நிலைமை அதான், 50 ஆண்டு கால எய்ம்ஸ் நிலைமை அதான், 50 ஆண்டு கால ஜிப்பர் நிலைமை அதான்.
இல்லங்க, நான் அதுதான் திரு நாராயணன் அவர்கிட்ட முதல்ல கேட்டோம். நம்ம நாராயணன் அவர்கள் கேட்டீங்க, செல்வராஜ் கிட்ட கேட்கலாம், பிரின்ஸ் கிட்ட கேட்டீங்களா, பிரச்சனை இல்லைங்க. நீட் என்பது நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். எலிஜிபிலிட்டினா என்ன? தகுதின்னு அர்த்தம். எது தகுதி? அப்ப +2 தகுதி இல்லையா? அத நம்ம பேசுவோம். நான் என்ன கேக்குறேன்னா, இன்னைக்கு வந்து நீட் தேர்வுக்கு விலக்கு அளிக்கணும், அதற்கான அனைத்து விஷயங்களும் மத்திய அரசாங்கம் செய்யணும்ன்றதையும் நீங்க சொல்றீங்க. நம்ம அவங்க ஏன் அளிக்கலங்கறத நம்ம கேட்போம். அவங்க ஏன் அளிக்கலங்கறது பிரச்சனை இல்லைங்க. அவங்க அளிக்கிறது அளிக்காதது அவர் நட்டா கிடையாது. அவர் சொல்றதுக்கு இங்க சிக்கல் என்னன்றத பத்தி பேசாம நீங்க ஏங்க அளிக்கலன்னா அளிக்க முடியாதுன்னு அவர் சொல்லுவார். அதுதான் நானும் கேக்குறேன். அப்போ இன்னைக்கு மே 7 மணிக்கு எழுத போறோம். நான் என்ன சொல்றேன், சொல்ல விடுங்க. மே 7 என்னன்னு சொல்ல விடுங்க. மே 7 என்ன? மே 7 15% ஆல் இந்தியா கோட்டாக்கு போறவன். மே 7 யாரு? பிரைவேட் காலேஜ்ல மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு போறவன். அதுதான். அது மட்டும் இல்ல கன்ஃபியூஸ் பண்றீங்க. மே 7க்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. நாங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம்? நான் மே 7 பத்தி பேசலங்க. மே 7க்கு அப்ளை பண்ணாதவங்கள பத்தியே நான் பேசுறேன். மே 7க்கு அப்ளை பண்றதுக்கு பணம் இல்லாத தகுதி படைத்த மாணவனை பத்தி பேசிட்டு இருக்கோம். நான் என்ன கேக்குறேன், இன்னைக்கு அரசு பள்ளியில இருக்கு, இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, நம்ம பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களால இந்த தேர்வை எதிர்கொள்ளவே முடியல. எதிர்கொள்ள முடியலன்னு சொல்லலீங்க. ஈக்குவட்டபிள் அக்சஸ் இல்லன்னு சொல்ல வரேங்க. லட்சக்கணக்கில் அது ஈக்குவட்டபிள் அக்சஸ் என்பது வேற, சிலபஸ் என்பது வேற. நீங்க வெறும் 12 வருஷம் பேசிட்டு இருக்கீங்க. 72000 ரூபாய் நவோதயா வித்யாலயத்துக்கு பைசா செலவு பண்றீங்க. நம்மளுடைய மாணவர்களை நம்ம அப்படியே தான் வச்சிருக்க போறோம். அப்படித்தான் மத்திய அரசு இத்தனை ஆண்டு காலமா வச்சிட்டு இருக்கு. 72000 ரூபாய் செலவு பண்றீங்க. எதுக்கு? நவோதயா வித்யாலயம். அந்த நவோதயா பள்ளியில நம்ம அனுமதிக்கலையே உள்ள. ஆமா, அனுமதிக்க முடியாது. எப்படி 40 பேருக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணுவீங்க? 40000 பள்ளிகள் இருக்கும்போது 40 பேருக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணுவேன்றீங்க. பரவலாக செலவு பண்ணுன்னு சொல்றோம். பரவலாக 70 ஆண்டு ஆனதுக்கு அப்புறம் மாடல் ஸ்கூலா? 70 ஆண்டுக்கு பிறகு மாடல் ஸ்கூலா? இல்லங்க. கல்வியை பரவலாக்குவதற்கு எல்லோருக்கும் சமச்சீரா செலவு பண்ணுவீங்களா? 40 பேருக்கு மட்டும் செலவு பண்ணுவீங்களா? இல்லங்க, அண்ணா யுனிவர்சிட்டிக்கும் மற்ற கல்லூரிகளுக்கும் ஒரு வித்தியாசம் இயல்பா இருக்கு. இருக்க கூடாதுங்கிறது நம்ம ஐடியலான சிச்சுவேஷன். 70 ஆண்டு காலமா ஒரு எகனாமிக் கெபாசிட்டி வளரவே இல்ல. அத நோக்கி தான் நம்ம எல்லாரும் போறோம். நான் மறுக்கல. நான் நோக்கி போகாதனால தான் வடிகட்ட முறைக்கு வந்திருக்கீங்க. கரெக்ட். நான் மறுக்கவே இல்ல. நான் இன்னைக்கு பிராக்டிகலா என்ன கேக்குறேன், நம்முடைய மாணவர்களை நம்ம எப்படி தயார்படுத்த போறோம்னு தான் நான் கேக்குறேன். அத தயார்படுத்த போறோம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே தவிர தயார்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு எங்க இருக்கு? ஆர்டிகல் 41 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது? எகனாமிக் கெபாசிட்டி ஆஃப் ஸ்டேட் இன்கிரீஸ் ஆச்சுன்னா ஸ்டேட் தான் கல்வியை கொடுக்குதுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டுல என்ன செஞ்சிருக்கோம்? 1954ல மதுரையில மெடிக்கல் காலேஜ் திறந்திருக்கோம். இல்ல 24 காலேஜ் திறந்திருக்கோம் தமிழ்நாட்டுல. வேற எங்க திறந்திருக்காங்களா? சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் மட்டும் 130 வச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த 130ல தமிழ்நாட்டுக்கு எந்த ரிசர்வேஷன் கிடையாது. அப்போ தமிழ்நாட்டுல எப்படி நீங்க எஜுகேஷன் இம்ப்ரூவ் ஆகலன்னு சொல்றீங்க? எப்படி ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் ஆகலன்னு சொல்றீங்க? இங்க என்ன நடக்குதுன்னா பிற மாநிலத்துல சீட்டே இல்லாதனால இல்ல, தொடர்ந்து நம்முடைய மாணவர்கள் இந்த மாதிரி பொது அகில இந்திய நுழைவுத் தேர்வுகள் வரும்போது சிக்கல் ஏற்படுது. நம்ம பார்க்கிறோம். இது நுழைவுத் தேர்வு கிடையாது. நீட் என்பது மாநில அரசாங்கத்தின் உரிமையை பறிக்கக்கூடியது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. நீட் என்பதை வெறும் வந்து அட்மிஷனுக்கான விஷயமாக நீங்க பார்க்க முடியாது. திருநாராயணன், முதல்ல அவர் சொன்ன ஒரு விஷயம் சரிதான். ஏன்னா இது தகுதி தேர்வு தான். அட்மிஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு போகுது. அதுதான் தெளிவா இந்த மதிப்பெண் அடிப்படையில நீங்க தெளிவா சொல்லிட்டீங்கல்ல, எல்லாம் இருக்கு. அப்ப அதுக்கு எண்ட் ஆஃப் தி டே அட்மிஷனா தான போகுது. அதனால இது வந்து தகுதி தேர்வு தான். இதுல வந்து மாநில சுயாட்சி அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் வரல. சும்மா அதாவது இது அரசியல் சாசன அமர்வுக்கு போய் அங்கிருந்து இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறா, பொது லிஸ்ட்ல இருக்கா, இதெல்லாம் எல்லா நீதிபதிகளும் பார்த்து இதையெல்லாம் செஞ்சு 1976 எமர்ஜென்சியில் வந்து என்னெல்லாம் பண்ணினாங்க, அமெண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயம் இருக்குது. இது பேசினா பேசிக்கிட்டே இருப்போம். அதனால் அவர் பேசுகிறது லீகல், கஜேந்திர பாபு பேசுனது நிறைய லீகல். அந்த லீகலை நம்ம இன்னொரு நாள் சாவகாசமாக உட்காந்து பேசலாம். ஆனால் நான் சொல்கிறது நவோதயா பள்ளிகள் வரணுமானா இன்னைக்கு நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் நல்லா தான் இருக்குது. இவர் சொன்னது சரிதான். தமிழ்நாட்டுல அரசு பள்ளிகள் நல்லா இருந்துச்சு, இப்ப நல்லா இருக்குதானா? இல்ல இல்ல, அவர் சொல்றது ஒரு லாஜிக் இல்ல. ஒரு நவோதயா பள்ளி நல்லா சொல்றீங்க, அவர் சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நவோதயா 40 பசங்களுக்கு 1 கோடி ரூபாய் செலவு பண்றீங்க. சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு என்ன செலவு பண்றீங்க? அரசாங்க பள்ளி பத்தி என்ன சொல்றீங்க? தமிழ்நாடு அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைங்க நல்லா படிச்சிட்டு இருக்காங்க, நல்லா இருக்காங்க. எனக்கு நேரமே இல்ல. நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டுல தான் உங்க பசங்களை படிக்க வைக்கிறீங்க. கொஞ்சம் இருங்க. அரசு பள்ளிகள் நல்லா இருக்குல்ல, 100 மார்க் வாங்குறாங்கல்ல, அப்ப இவங்களால நீட் எக்ஸாம் ஏன் எழுத முடியல? ஏங்க நீட் எக்ஸாம் கொண்டு வரீங்க? நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டுல இந்தியாவுல வந்து நதிகள் இணைக்கலாம்,
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுங்க, விவசாயத்துக்கு டெவலப் பண்ண, அதை விட்டு போட்டு ஒவ்வொரு மாநில மக்களுடைய உரிமைகளை பறிக்கிறதுல ஏன் இந்த மாதிரி ஒரு வஞ்சனையோட செயல்படுறீங்க? இல்ல நம்ம எஜுகேஷனையும் விவசாயத்தையும் அது ரெண்டுமே முக்கியமான விஷயம். இது ஏன் இதுல வந்து இவ்வளவு தீவிரமா கொண்டு வரீங்க? ரெண்டுமே முக்கியம், ரெண்டுமே நாட்டுக்கு தேவை. இது நடைமுறைக்கு தமிழ்நாட்டுல வராது, தமிழ்நாட்டுல வராது. அந்த மாதிரி வந்தா தடுக்கிறதுக்கான முயற்சி என்னவோ செய்வோம். இல்ல நான் என்ன கேக்குறேன், ரொம்ப சுருக்கமான இறுதியான இல்ல இது ப்ராப்ளம் என்ன, அவரு கஜேந்திர பாபு நிறைய பேசினாரு. நீங்க பதில் அளிக்கணும் தான் நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். ஆனா சுருக்கமா முடிச்சு. நீட்டு தேர்வை பொறுத்தவரையில இங்க ஏனோ தமிழ்நாட்டுல என்ட்ரன்ஸே இல்லாத மாதிரியும், இது என்ட்ரன்ஸ் இல்ல, அவர் சொன்னபடி தகுதி தேர்வு தமிழ்நாட்டுல இப்போ கொஞ்ச நாளா தான் இல்லாத இருக்குது. இது வரல இருந்துகிட்டு தான் இருந்து 2006ல இருந்து இல்லையா, அப்பையில இருந்தா இல்ல. ப்ராப்ளமே நாம் என்ன சொல்றோம்னா, இதுல தனியார் கல்லூரிகளுக்கு அதிக அளவில் கேபிடேஷன் வாங்குறாங்க, கல்வி கொள்ளை நடைபெறுகிறது என்பது உண்மை. சில முறைகேடுகளும் நேரடியாக அரசு மருத்துவக் கல்லூரிகள் நடைபெறுகிறது. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து எல்லா ஊடகங்களையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ ஒரு தகுதி தேர்வு வைக்கிறதுல தவறு இல்லை. அதுல கிராமப்புற மாணவர்களுக்கும் இதுல சில சலுகைகளை கொடுத்திருக்கிறது, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால நான் சொல்வது என்னன்னா, இந்த நீட்டு தேர்வை பொறுத்தவரையில இது ஒரு தகுதி தேர்வு, இந்தியா முழுவதும் நடக்க வேண்டும். இவர் சொல்றதுபடி லீகல் டிஸ்பியூட் இருந்தால் அதை அங்கே பார்த்துக்க போறாங்க. நாம கேட்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அரசு பள்ளிகள் நன்றாக நடக்கிறது என்று சொன்னால் ஏன் நீட்டு தேர்வை சந்திப்பதற்கு பயம்? இல்ல ஒத்துக்குங்க, உங்களுடைய நீங்க வேற ஒரு சிலபஸ் கொடுத்து நீங்க வேற எங்களோட சிலபஸ் அதுதான் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தனியா ஒரு சிலபஸ் தான் உருவாக்கிட்டு தானே இருக்கிறாங்க. வரக்கூடிய எது சிபிஎஸ்இ சிலபஸ் இல்லன்னு தெளிவுபடுத்திருக்காங்க பாராளுமன்றத்துல. நான் என்ன கேட்கிறேன், அது இல்லன்னு சொல்லிருக்காங்க. தமிழ்நாடு சிலபஸ்ல நீங்க நீட் தேர்வு கொடுப்பீங்களா? இப்ப இந்தியா முழுக்க அந்தந்த மாநில சிலபஸ்ல கொடுப்பாங்களா? இந்த சிலபஸ் சரி இல்ல, சரியான பாடத்திட்டம் இல்ல. நான் கேக்குறதுமா, இதே சிலபஸ்ல பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருந்து தனியார் பள்ளிகள்ல இருந்து மருத்துவ கல்லூரிகளுக்கு அதிக அளவுல போறாங்க, ஆனா அரசு பள்ளிகள்ல இருந்து போறது இல்ல. ஏன்? அப்ப சிலபஸ் பிரச்சனை இல்ல. சிலபஸ் பிரச்சனை ஒத்துக்கிறீங்களா? அப்ப அரசு கல்லூரி இல்லங்க, அப்ப அரசு பள்ளிகள்ல தரம் குறைவா இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அரசு பள்ளியா, தனியார் பள்ளியா, சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டா, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு நீண்ட விவாதம். ரொம்ப சுருக்கமான உங்களுடைய இறுதியான பார்வை. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பாடங்கள் வந்து மாறி வரும். ஒவ்வொரு மொழி வாரியா, தமிழுக்கு தனியா இருக்கு, இந்திக்கு தனியா இருக்கு, குஜராத் எல்லா இடத்துல இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது தமிழ்நாட்டில் வந்து இவங்க ஜெனரலா கொண்டு வர்றாங்கிறது முடியாது. தமிழ்நாட்டுக்குள்ள இதை நுழைய விட மாட்டோம். ஒட்டுமொத்த இந்தியாவிலே மாணவர்களோட, கிராமப்புற மாணவர்களோட விளையாடுறாங்க, கிராமப்புற வாழ்க்கையோட விளையாடுறாங்க. இந்த பாவத்துக்கு சாபத்துக்கு ஆளாக நீட்டு தகுதி தேர்வா என்ற வேற விஷயம். நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நம்மளுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் கருதி ஒரு குறிப்பிட்ட 2006 ஐயா சொன்ன மாதிரி இருந்ததுன்னா, காலவாசம் எவ்வளவோ இருந்தும் கூட தமிழக அரசு முறையான அளவுக்கு அந்த சிலபஸை மாற்றி அமைக்கிறதோ, இல்லை கல்வியாளர் ஐயா சொன்னது மாதிரி அதுக்குண்டான லீகலான நடவடிக்கை எடுக்கிறது. அப்போ எடுத்தது ஆர்டினன்ஸ் எடுத்தாங்க, இப்போ கொடுத்துருக்கு பில் அனுப்பியிருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அது கன்கரன்ஸ் லிஸ்ட்டில் தான் இருக்குது, கன்கரன்ட் லிஸ்ட்டில் தான் இருக்குது. தட் இஸ் வை த கவர்மெண்ட் இஸ் நாட் ஏபிள் டு டூ சம்திங் மோர் தேன் தட். அதனால தான் நம்மளால் எதுவும் செய்ய முடியாத நிலைமை இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மற்ற வடகிழக்கு மாநிலங்களில் கூட வந்து தகுதி தேர்வை ஏற்றுக்கிற தயாராக இருக்கிறனால நம்முடைய மாணவர்களை இந்த நிலையில் தயார்படுத்தி தேவையான ஆய்வை விட்டுட்டு நாள் நெருங்குறதுனால அரசாங்கம் ஏதாவது மாணவர்களுக்கு பரிகாரம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இறுதியாக அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? They should conduct the mock test for neat test. மாடல் எக்ஸாம் வச்சு அவங்க மாணவர்களை தயார்படுத்துறதுக்கு உடனே இப்போ அடுத்த 7 நாள்ல செய்ய வேண்டிய 7 நாள்ல செஞ்சா கூட it will be very useful. In my opinion it will be very useful. ஓகே ரைட். நான் ஒரு தற்போது நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்தாக வேண்டும் நேயர்களே. நிச்சயமாக நீட் தேவையா இல்லையா, அவசியமா இல்லையா என்ற விவாதம் தொடர்ந்து ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதற்காக சட்ட ரீதியாக தமிழக அரசாங்கம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறது. அதை தாண்டி அடுத்த கட்ட அழுத்தங்களை என்ன கொடுத்திருக்கிறது என்ற விஷயங்கள், கேள்விகள் ஒரு பக்கம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு அடுத்த கட்டமாக நீட் தேர்வுக்காக நாம் தயாராக வேண்டுமா அல்லது ஒட்டுமொத்தமாக சட்ட
போராட்டங்களை தொடர்ந்து அதை நீக்க வேண்டுமா என்ற இரு பார்வைகள் நிலவிக் கொண்டிருக்கின்றன. அதை நீக்குவதற்கான நடவடிக்கை என்ன என்பது ஒரு புறம் இருக்க, அதை நீக்கும் வரை என்ன செய்ய வேண்டும், அதற்கு நம்மளை நாம் எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மளுடைய அரசு பள்ளி மாணவர்கள், நம்முடைய தனியார் பள்ளி மாணவர்கள், நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள், அதற்கான பரீட்சை வைக்கக்கூடிய முறைகள் என்று பல்வேறு விதங்களில் நம்முடைய மாணவர்களை திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் சொன்னது போல ஒரு பிரைவேட் கோச்சிங்கிற்கு போனால்தான் இல்ல ஒரு இது மாதிரி விஷயங்களை செய்தால்தான் இந்த மாதிரியான நுழைவுத் தேர்வு எழுத முடியும் என்ற நிலையை அல்லாமல் நம்முடைய மாணவர்கள் நம்முடைய கல்வி திட்டங்கள் பாடத்திட்டங்கள் மூலமாகவே நேரடியாக அந்த தேர்வுகளை தைரியமாக எதிர்கொள்ள செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இதை அத்தனையும் மத்திய மாநில அரசுகள் இருவருமே இதுல பங்களிக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து என்ன நடக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நேயர்களே. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.